இங்கே வாங்களேன், உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். அப்படியே அங்கே பாருங்க, எப்படி கம்பீரமா இருக்காரா? அங்கங்க இந்த காலில் பாம்பு சமய கருப்பு, அந்த காலில் வந்து முத்து கருப்பு, சங்கிலி கருப்பு, மார்நாடு கருப்பு. தமிழ்நாட்டிலே மிக உயரமான கருப்பசாமி 24 அடி. இவரை பற்றி தான் எனக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி அவரை ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. பாருங்களேன், இப்படி கம்பீரமா இருக்காரா? மொத்தம் இந்த கருப்பசாமியோட உயரம் வந்து 24 அடி. கருப்பசாமிக்கே ஒரு அழகு எதுனா அந்த முறுக்கு மிசையும் கையில் வீச்சரும் அந்த கம்பீரமான தோற்றம் தான். அதே தோற்றத்தோட அச்சசலா உயரத்துல கம்பீரமா இருக்காரு. கருப்பசாமி கோயில் எங்க இருக்குன்னா, சரியா விருதுநகர் மதுரை இடையில, அதாவது விருதுநகர் மாவட்டத்துக்கும் மதுரை மாவட்டத்துக்கும் இடையில பார்டர்ல ஆவல் சோரப்பட்டின்ற கிராமத்துல தான் வந்திருக்கு. நீங்க விருதுநகர்ல இருந்து மதுரை போகும்போதோ இல்ல மதுரையில இருந்து விருதுநகர் போகும்போதோ ரோட் மேலே இந்த சிலையை பார்க்கலாம். கருப்பசாமி அப்படின்னு வரும்போது இவரும் தமிழர்கள் வழிபடக்கூடிய நாட்டார் தெய்வங்கள்ல முக்கியமான ஒருத்தர். தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதாவது விஷ்ணு சிவன் இந்த மாதிரி தெரு தெய்வங்களோட வழிபாட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை இந்த ஐயனார், முனியசாமி, கருப்பசாமி இந்த மாதிரி நாட்டார் தெய்வங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில ஒரு முக்கியமான ஒரு நாட்டார் தெய்வம், காவல் தெய்வம் தான் இந்த கருப்பசாமி. நம்மளுடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த கருப்பசாமி தான் நம்மளுடைய காவல் தெய்வம். கருப்பசாமியை கும்பிட்டா காத்து கருப்பு அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்பவுமே நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து கருப்பசாமி, கருப்பாயி இந்த மாதிரி பேர் வைக்கக்கூடிய பழக்கங்களும் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கருப்பசாமி, கருப்பாயின்ற பேர்ல கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தமிழர்களுக்கும் கருப்பசாமிக்கும் இடையான அந்த நெருக்கம் வந்து அதிகமாகவே இருந்திருக்கு. இப்போவுமே வந்து அதுவும் குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா அழகர் கோயிலில் அங்கே 18ஆம் படி கருப்பசாமி இருக்காரு. ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து ஒவ்வொரு கருப்பசாமி கோயில் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய குலதெய்வமா ஏதோ ஒரு வகையில் கருப்பசாமி வந்து சம்மந்தப்பட்டிருப்பாரு. அதுலேயும் இவரோட உயரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 அடி. கீழே பீடம், முன்னாடி சொன்ன மாதிரி கீழே பீடம் வந்து 3 அடி, சிலை வந்து 21 அடி. இந்த 21 அடிக்குமே ஒரு ஸ்பெஷல் உண்டு. கருப்பசாமின்னு வரும்போது மொத்தமாக கருப்பசாமி இருக்க மாட்டாரு. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வகையான கருப்பசாமி இருப்பாரு. நொண்டி கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி, சின்ன கருப்பசாமின்னு மொத்தம் ஒரு 21 வகையான கருப்பசாமிகள் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஒன்னா உருவப்படுத்தி ஒரு கருப்பசாமி உருவாக்கணுன்றதுக்காக 21 அடியில ஒரு பிரம்மாண்ட கருப்பசாமி உருவாக்கி பீடம் 3 அடி, கருப்பசாமி 21 அடி, மொத்தம் 24 அடியில இந்த கருப்பசாமி சிலையை அமைச்சிருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டிலேயே மிக பிரம்மாண்டமான உயரமான கருப்பசாமி சிலைன்னு சொல்றாங்க. கோயிலோட நிறுவன தலைவர் மற்றும் பூசாரி ஆனா அவங்க பேர் என்னங்கன்னா கருப்பசாமி, கருப்பசாமி என்ற அஜித் கருப்பு. ஃபேஸ்புக்கில் ஒரு அஜித் கருப்புன்னு வச்சிருக்கேன். அதை வச்சு தான் அந்த ஐடியா, இவ்வளோ ஒரு கோயில் கட்டுறதுக்கு அச்சவாரம் போட்டது அதெல்லாம் போட்டோம். சொல்லுங்க, இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபேஸ்புக் முகநூல் நண்பர்களாக சேர்ந்து ஃபேஸ்புக் தளத்தை ஒரு வாட்ஸ்அப் தளமாக ஆரம்பித்து, தளத்தை வந்து சங்கமாக பதிஞ்சு, சங்கத்தை அறக்கட்டளையாக பதிஞ்சு, இப்போ முன்னோர்கள் வணங்கி வந்த காவல் தெய்வங்களை வெளியுலகத்துக்கு கொண்டு வர்றதுக்காண்டி இந்த தெய்வத்தை வந்து 21 கருப்பசாமி மெயின் அவதாரம். அந்த மெயின் அவதாரத்தை வந்து இந்த இதில் வச்சுருக்கோம். ஸோ 21 கருப்பசாமினால தான் 21 அடி கருப்பசாமி. ஆமாம், அதனால தான் 21 அடியான்னு பேரே வச்சுட்டேன். அப்படியே 21 அடியில் 21 பேர் இருக்காங்க. அதில் வந்து நான் இந்த அடையாளம் கொடுத்துருப்பேன். அங்கங்கே இந்த காலில் பாம்பு சமய கருப்பு, அந்த காலில் வந்து முத்து கருப்பு, சங்கிலி கருப்பு, மார்நாடு கருப்பு, வேட்டை கருப்பு, கோட்டை கருப்பு. இதில் வந்து ஸ்பெஷல் என்னன்னா கிளி வச்சுருக்கோம். அந்த கிளி வந்து சதுரகிரி பிளாடி கருப்பு. இப்போ சதுரகிரியாக இருக்கனால சிவலிங்கத்துக்கு வைக்க முடியாது, ஏன்னா நான் அசைவ படையல் கொடுக்குறேன். அதனால வந்து மீனாட்சி அம்மனோட எடுத்துக்கிட்டோம்னா அது தாயின்றது எல்லாம் ஏற்றுக்குருவா. அதனால தான் அது கிளியை வச்சிருக்கனால அதை பிளாடி கருப்பை உட்கார வச்சிருக்கோம். ஒவ்வொரு கருப்பசாமிக்கும் ஒவ்வொரு அடையாளம் வச்சிருக்கீங்களா? 21 அடையாளம் இதில் இருக்கு. 21 அடையாளம் வச்சிருக்கேன். அடுத்து இன்னொன்று வந்து எங்கள் குலசாமி சோனசாமி. அந்த சிலை வந்து ஒரு ஒருத்தர் 2 வருஷத்துக்கு முன்னே இந்த சிலையை அடிச்சுட்டு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, 1000 ரூபா அட்வான்ஸ் போட்டு அந்த சிலைக்காரனை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் அடிச்சு முடிச்சு வச்சுட்டாரு. 2.5 வருஷமா எடுக்கவே இல்லை. நான் நினைச்சது 21 வரைக்கும், அது 11 வைப்பான்னு முடிச்சு பிளான் போட்டேன். கடைசியில் இதாண்டா அமைப்புடான்னு சொல்லிட்டு அது வந்து ஃப்ரீயாகவே வந்து உட்காந்துருக்காரு அவரு. இந்த இதை வச்சுட்டு இது வந்து யாருக்கும் சொந்தம் இல்லாமல் காவலுங்க சேமிப்பு அறக்கட்டளைனால இந்த கோயிலை வச்சுருக்கோம். இந்த கல் வந்து கரூர் மாவட்டம் தென்னிலையில் எடுத்தோம். தென்னிலையில் கல் எடுத்து பழனியில் அடிக்க கொடுத்தோம். பழனி அடிவாரத்தில் ரோப் டிக்கெட் எடுக்கிற இடத்துல இந்த சிலை செஞ்சோம். இந்த மாதிரி அதில் என்ன அம்சம் கேட்குறீங்கன்னு நினச்சி இந்த சிலையை அமைப்பு வந்து நாங்கள் எடுத்தது சிவகங்கையில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு வாசலில் இருக்கும். அதில் தான் கிளி வச்ச முதல் சிலை நாங்கள் பார்த்தோம். 400 வருஷத்துக்கு முந்தின உள்ளது. அந்த சிலையை பார்த்த மாதிரி வடிவு வாங்கிக்கிறக்காண்டி இதை வச்சு ஒரு ஸ்டெப்பு வச்சு
என்ன கேட்டு வரம் கொடுக்குறதுக்காண்டி என்னடா வேணுன்ற மாதிரி நடந்து வர மாதிரி வச்சிருப்பாரு. இல்லை ஒரு ஸ்டெப்பு முன்ன வச்சு வந்திருப்பாரு. என்னடா வேணுன்ற மாதிரி கேட்டு வர போல வச்சிருக்காரு. இல்லை நீங்க இப்போ என்னென்ன நாள்ல விசேஷமா இருக்கும்? இப்போ ஒரு கோயில்னா இந்த நாள்ல பூஜை நடக்கும்னு சொல்லுவீங்க. கருப்பசாமி அவதரித்த நாள் வந்து அமாவாசை. அந்த தர்ப்ப புல்லுல இருந்து கருப்பனை அவதரிச்ச அமாவாசை நாள்ல வந்ததுனால அமாவாசைக்கு படையல் படைச்சிருவோம். கறி, மீன், முட்டை என்னென்ன அசைவ படையல் இருக்கோ அதை பூரா வச்சிருவோம். அது மாதிரி சைவ கருப்பு இதில் இருக்காங்க, முத்து கருப்பு, இவங்களாம் சைவம். மதுரை 18ஆம் படி கருப்புல வச்சிருக்கோமா, அவங்களுக்கும் என்ன செய்யறோம்னா பழங்கள் என்னென்ன பழங்கள் இருக்கு அந்த பழங்களை பூரா வச்சிருவோம். அப்போ சைவ சாமிக்கு சைவம், அசைவ சாமிக்கு அசைவம். அது மதுவானம் வைக்க அடிக்கிற சாமிக்கு மதுவானம். இதுல வந்து என்னன்னு எங்களுக்கே தெரியாது, எந்த சாமி குடிக்க நம்மளுக்கு தெரியாது. எப்போ நாங்கள் மொத்தமாக வச்சிடுறோம், இது எதாவது நீங்க எடுக்கணும் எடுத்துக்கிற மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் வச்சு விட்டுருவோம். 21 வகையான கருப்பசாமியும் ஒன்னா ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது? இப்போ நாங்க எப்படின்னா எல்லாருமே இப்போ ஒரு ஊருக்குள்ள போனோம்னா சமுதாயம் இப்போ ஒவ்வொருத்தர் கருப்பசாமியில வந்து ஒவ்வொருத்தர் சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமின்னு ஒவ்வொருத்தர் ஒன்று கும்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்னா ஒரு கருப்பசாமி உருவாக்கணும்ன்ற ஒன்னா கொண்டு வரணும். எப்படி எப்படின்னா இது வந்து இப்போ ஒரு ஊருக்குள்ள நான் கிராமத்தாள் தான். அங்கே சின்னப்பராளி ஊர், சின்னப்பராளியே மாறுநாடு கருப்பு. அது வந்து என்னன்னு ஒரே சமுதாயம் மட்டும்தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி மற்ற ஊர் பக்கத்து ஊருக்கு போனோம்னா அது ஒரு சமுதாயமா இருக்கும், இன்னொரு ஊருக்கு போனோம் சமுதாயமா இருக்கு. சமுதாயத்துக்கு கோயிலா பங்காளிகளா இருப்பாங்க. பங்காளியே இப்போ அந்த கோயிலுக்குள்ள நீங்க ஏதாவது கும்பிட போனோம்னா அவ்வளோ சீக்கிரம் எப்ப நீ அந்த ஆளு நீ இந்த ஆளு இவ்வளோ வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அப்படி சொல்ல மாட்டோம். அப்ப எல்லாருமே சேர்ந்து ஒன்னா ஒற்றுமை ஒரே 21 மொத்தமா கொண்டு வந்து போனோம்னா இது அதனால இந்த 21 எல்லா சமுதாய மக்களும் எல்லா மக்களும் சேர்ந்து வச்சது அந்த இது. அமாவாசைக்கு கடை வெட்டி பண்ணிடுவோம். ஒரு 500 பேர் 600 பேர் சாப்பாடு வந்துருவாங்க. அந்த பூஜை பண்ணி கலந்துக்கிட்டு வச்சு நிற்கிறோம். ஒவ்வொரு மாசமும் அமாவாசையப்போ கடை வெட்டி பூஜை பண்றோம். அமாவாசைக்கு கடை வெட்டி படையல் படைச்சு ஏற்றிடுவோம். அன்னைக்கு தான் எல்லா சாமிக்கும் அன்னைக்கு தான் கிராண்டா கொண்டு போவோம். இனி அடுத்து வந்து ஆடி மாச திருவிழாவை வைக்கணும்னு பிளான் போட்டிருக்கேன் நாங்க. இப்ப ஒரு கோயில் வச்சுட்டா திருவிழா வைக்கணும்ன்றக்காண்டி ஆடி அமாவாசை திருவிழா, கருப்பசாமி அவதரித்தது ஆடி அமாவாசை திருவிழா தான். அதனால அவர் பிறந்த நாளவே இங்க கொண்டாடுறதா வச்சு பிளான் போட்டிருக்கோம். உலகத்துக்கு இங்க மட்டும் இல்ல, உலகத்திலே கருப்பசாமிக்குன்னு இருக்கிற பெரிய சிலை இது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் வச்சிருக்காங்க, அது வந்து பீடத்தோட சேர்த்து 21 வச்சிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிறது வந்து கால் பாதத்துல இருந்து அருவா முனை வரை 21, கீழே இருக்கிறது 24. அதனாலதான் 21 அடியான்னு பேரே வச்சிருக்கேன். அதுக்கு நாங்கள் பேர் என்னென்னமோ ஜூஸ் பண்ணி பார்த்தா ஒன்றும் அமையல. எதுக்கு 21 பேத்துக்கு 21 அடியானே வச்சிடணும்னா 21 அடியானே அப்படியே வச்சிட்டோம். இதுல அதுதான் அந்த சிலையோட பெஸ்ட். இதுல நீங்க 21 அடையாளம் கண்டா 21 அடையாளம் இதுல இருக்கு. நீங்க நான் எனக்கு சமய கருப்புனே எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு சொல்லுவான். பாண்டியில் இருக்காருல அந்த சமய கருப்பு அவருக்கு இது எடுத்திருக்கோம். அது முத்து கருப்பு. இப்படி ஒவ்வொருக்கு ஒரு இடம் எடுத்து பண்ணி வச்சு இதுல பண்ணிருக்கேன் என்னதுன்னு. இப்ப நான் வந்து இங்க வரணும்னா எப்பெல்லாம் வரலாம்? இப்போ இதுக்குன்னு ஒரு டைமிங்லாம் இருக்கும்ல. இப்ப நீங்க வரணும்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பொங்கல் வச்சு பண்ணிடுவோம். ஆடி அமாவாசை அது இந்த மாசம் அமாவாசையில ஃபுல்லா இருப்போம். பௌர்ணமியில வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமிக்கும் இதுக்கு வந்து சிம்பிளா வச்சுக்கிறோம். அமாவாசை ரொம்ப கிராண்டா எடுக்கிறோம். இன்னும் ஒருத்தர் வரம் கொடுக்க அந்த ஈஸ்வரன் உள்ள இருக்காரு. அது இடம் அமைஞ்சுன்னா அது அவரே வைக்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சுட்டோமே, ஒரு பெண் தெய்வம் நம்ம ஆலயத்துல இல்லையே நினைச்சு மனசு கலங்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பாம்பு போயிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா பாம்பு போகுதே, வெண்ணடா செய்ய வைப்போம்னு நினைச்சு பாக்குறப்ப சரி ஒண்ணு பாம்பு உருவம் என்னென்ன பெண் தெய்வம் இருக்குன்னு அதை போல யூஸ் பண்ணேன். நாகமா வைக்க முடியாது, அது புத்துல இருந்து உருவா இருந்தா தான் நாகமா வைக்க முடியும். அப்ப எது மாரியம்மன் விருணர் அரசியா மாரியம்மன் தான் பண்ணா அது அந்த மாரியம்மன் இருக்குல்ல, அதோட தங்கையில அவதாரத்துல ஏதாவது ஒன்று அப்போன்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்த்தா எது பாம்போட இருக்குன்னு பார்த்தேன். கருமாரி இருந்துச்சு. அதனால கருமாரி வந்து இப்பதான் வச்சு 1 மாசம் ஆகுது. இதுதான் அந்த கருமாரிங்க வந்து அம்மா அவதாரம். அங்க எதுக்கு இந்த பாம்புல உள்ள இதுல முதல்ல கொடுத்தாங்கன்னா, பழனியில சிலை செய்யும் போது பெரிய பாம்பு வந்து உள்ள கீழே படுத்து கிடக்கும். அவங்க வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன படுத்து கிடக்கும். வேலை ஆரம்பிச்சாங்கன்னா ஓடி போயிடும். அங்க காமிச்சது மட்டும் இல்லாம இங்க சிலையை எடுத்து தண்ணிக்குள்ள படுக்க வச்சிருந்தாங்க. அப்பயும் பாம்பு வந்துட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா காட்டு வெளி தான் பாம்பு இருக்கத்தான் செய்யும். இந்த இடத்துக்குள்ள ஏன் வரணும் ஓயாம? சரி ஏதோ பெண் தெய்வத்துக்கு வழி கொடுக்க பார்த்தோன்னா அதனாலதான் கருமாரி தாயை இந்த இடத்துல முன்ன வச்சுட்டோம். அதனால உள்ள உட்காந்துருக்கா கருமாரி. நிறைய தகவல்கள் சொன்னீங்க, நன்றிண்ணா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தமிழர் வரலாற்றை பாதுகாக்க கருப்பசாமி மாதிரியான நாட்டார் தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்பவே முக்கியம். அதனால உங்க இடத்துக்கு பக்கத்துல இருக்க கருப்பசாமி, முனியசாமி மாதிரியான நாட்டார் தெய்வங்களை மறந்துடாதீங்க. முக்கியமா உங்க குலதெய்வ வழிபாட்டை கைவிட்டுறாதீங்க. இந்த 24 அடி பிரம்மாண்ட கருப்பசாமி விருதுநகர் மதுரை பார்டர்ல ஆவல் சூரப்பட்டின்ற இடத்துல தான் இருக்கு. இதோட கூகுள் மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. இதே மாதிரியான தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.